தேவா சாருக்கு வந்து ட்ராக் பாடுறதுக்காக போனேன். ட்ராக் எதுக்கு பாடுற? நல்லா பாடுற நீனே பாடிடுன்னு சொல்லிட்டு அந்த படத்துல 3 பாட்டு குடுத்தாரு. இன்னி வரைக்கும் அந்த படம் வெளில வரல. பட் ஆனா தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஃபிலிம்ஸ். அதுக்கு முன்னாடி ஐ ஸ்டார்டட் சிங்கிங் டிவோஷனல். ஆமா, டிவோஷனல் அந்த செமி கிளாசிக்கல் ரெக்கார்டிங்ஸ்லாம் பாட ஆரம்பிச்சிட்டேன். ஃபிலிம்ல வந்து அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஐ சாங் ஃபார் ஹாரிஸ் சார். அது பாடி ஆல்மோஸ்ட் 1 இயர் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. ஹாரிஸ் சாரோட ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இமான் சார் ஹீ கேவ் மீ ஏபிசிடின்னு ஒரு படத்தில். இட்ஸ் மை ஃபேவரட் சாங். யா, ஐ திங்க் ஈவன் த லாஸ்ட் இன்டர்வியூ ஐ ஆல்வேஸ் பிகாஸ் ஹீரோ வந்து எனக்கு அப்போ வந்து ஃபேவரட் ஹீரோ. அதனால வந்து நான் வந்து அப்படியே பயங்கர ரிலீஜியஸாக அவரோட பாட்டு படம் எல்லாம் பார்ப்பேன். அப்போ எனக்கு நல்லா இருக்கே இந்த பாட்டு, அப்புறம் சைந்தவி பாடின பாட்டு சொல்லிட்டு ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் யூ டு சிங் தட் சாங். மங்களகரமா அந்த சாங்கை பாடி ஆரம்பிக்கிற போறேன். மஞ்சள் முகமே மங்கள விளக்கே வருக வருக வா, மஞ்சள் முகமே மங்கள விளக்கே வருக வருக வா, தூரல் சிந்திடும் காலை தென்றலே வா 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 வா, கண்களுக்குள்ளே தொலைந்த உருவம் கண்ணீரின் வழியே வரைந்த கடிதம், தெரித்த துளியால் வரிகள் மறைய உப்பு கரிசல் உரையிலே உணர்ந்து கொள் என் உதட்டிலே. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில்.